ஹாய், நாம் இப்போது பொம்முடி, அதாவது சேலம் டு சென்னை வழியில் இருக்கின்ற அடுத்த ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன் பொம்முடியில் பாருங்கள், பஸ் ஸ்டாண்டுங்க. இதுதான் வந்து ஸ்ரீ குன்று முருகன் மலை. வாங்க பார்ப்போம். பஸ் ஸ்டாண்டுக்கு சேர்ந்த மாதிரியே உள்ளீங்க வள்ளி பாருங்கள். அதாவது பொம்முடி பஸ் ஸ்டாண்டுக்கு அருகிலேயே உள்ள சென்னம்மாள் முருகன் கோயில் பாருங்கள். இதுதான் படிக்கட்டு ஆரம்பம். சுமார் 790 படிக்கட்டுகள் உள்ளதாக சொல்லுகிறார்கள் பக்தர்கள். வாங்க பார்ப்போம். போகின்ற வழியிலேயே துணை கோயில்கள், வள்ளி தெய்வானை மற்றும் நவகிரக கோயில், விநாயகர், சிவன் போன்ற துணை கோயில்கள் பாருங்கள். எல்லாம் சின்ன சின்ன படிக்கட்டுங்க, காலெல்லாம் வலிக்காது, அழகாக ஏறலாம். சிறு சிறு படிக்கட்டுகள். நவகிரக கோயில், விநாயகர், சிவன், அதாவது காலை நேரம் என்பதால் விநாயகர் கோயில், சிறு சிறு துணை கோயில்கள். கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக கூட இருக்கும், சில இடத்துல படிப்பூஜைகள்லாம் நடக்கும் போல் தெரியுது. பழைய கோயிலுங்க. அங்கங்கே 5 படிக்கட்டுகள், 6 படிக்கட்டுகள், 4 படிக்கட்டுகள், இந்த மாதிரி அது மாதிரி அமைச்சு அதில் சின்ன சின்ன சமதளம் வச்சுருக்காங்க. அப்பப்போ ஏதாவது கொஞ்சம் மூச்சு வாங்கினா அழகாக நிற்கலாம். இது தங்கவேல் நூற்பாலை. 1961 91 1691. அங்கங்கே ஓய்வெடுக்க சிறு ஓய்வு மண்டபம். ரொம்ப பழைய கோயிலுங்க, அந்த காலத்தில் கட்டின பழைய கோயில் பாருங்கள். சுற்றியும் மலைகள், ரம்மியமான காட்சி. பொம்முடி ரயில்வே ஸ்டேஷன், ரம்மியமான காட்சிங்க. ரொம்ப பழைய கோயிலுங்க, ரம்மியான தரிசனம். இந்த கோயில் எத்தனை வருஷமாக இருக்குங்க சார்? தாத்தாக்கு தெரியும். சுமார் எவ்வளோ வருஷம் இருக்குங்க? ஒரு 60 வருஷம் இருக்கு. 60 வருஷமாக இருக்குங்களா? எவ்வளோ படிக்கட்டு இருக்குங்க சுமார்? சார் 900 இருக்கு. அப்படியா? சரி சரி. ரொம்ப பழைய காலத்து கோயிலுங்க, அருமையான தரிசனம். மயில் வாகனம். அதாவது பொம்முடிக்கு வரணும்னா சேலத்திலேருந்து அயோத்தியாப்பட்டினம் வழியாக பாப்பிரெட்டிப்பட்டி பொம்முடி வரலாம். அப்படி இல்லைன்னா ட்ரெயினில் வந்து ஒரு சில ரயில்கள் மட்டும் வரும் சேலம் டு சென்னை. அதாவது பொம்முடி, முரப்பூர், திருப்பத்தூர், வாணியம்பாடி வழியாக போகிறது. அதாவது பொம்முடியில் நிற்கிற ட்ரெயினில் மட்டும் ஏறினா கண்டிப்பாக வரலாம். ஒரு முறை வந்து பாருங்கள், நல்லா அருமையான தரிசனங்க. பௌர்ணமி இன்னைக்கு ஒரு 10-20 பேர் வருவாங்களாம் ரெகுலராக. படி பூஜை மாதிரி வந்து இங்கே வந்து பூஜை பண்ணிட்டு போவாங்க. அது இல்லாமல் 3 முக்கிய விசேஷங்கள், அதாவது பங்குனி உத்திரம், தைப்பூசம்,
அப்புறம் சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமாக நடக்கும். ஊர் ஜனங்க எல்லாமே வந்து கூடி நிறைய பக்தர்கள் வருவாங்க. ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய மகிமை தெரியுங்க. வடதிசை நோக்கிய முருகப்பெருமான் சுமார் 736 படிக்கட்டு, தோராயமாக என்னென்னங்க 736 இருக்குது. சின்ன சின்ன படிக்கட்டுகள். ஒரு 1/2 hour 40 நிமிஷத்தில் மேலே போயிட்டு வந்துடலாங்க. பாய்.